வணக்கம் மேடம். நீங்கள் தற்போது படுகொலை செய்யப்பட்டிருக்கிற ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கீங்க. அதாவது அவரும் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட பிறப்படமும் இதுவாக தான் இருக்குது. நீங்கள் எத்தனை வருஷமாக அவரை பார்த்துட்டீங்க? நான் எனக்கு தெரிஞ்சு என்னோடய காலேஜ் டைம்ஸ்லேருந்து பார்த்துன்னுக்கிறேன். அதாவது ஃப்ரம் 97லேருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா என்னோடய ஃபாதரோட சைடு எல்லா ரிலேஷனும் இங்கே தான் இருப்பாங்க. நான் அப்பப்போ நுங்கம்பாக்கத்துலேருந்து வந்து போயிட்டே தான் இருப்பேன். இப்போ ரீசெண்டாக என் மேரேஜ் ஆனதுனால அந்த ஒரு லாஸ்ட் ஏப்ரல் மந்த்து நான் இங்கே வந்தேன். மார்ச் ஏப்ரல் இங்கே வந்திருக்கேன். நான் வந்து அதுலேருந்து வருவேன். நான் பார்ப்போம். அப்போ தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஸ்டார்ட் பண்ணாங்க. டெமாலிஷ் பண்ணி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 2 வருஷமாக அந்த டெமாலிஷன் ஒர்க் போயிடுது. ஒரு வருஷம் லாஸ்ட் இயர்லேருந்து டெமாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வரும்போது கொஞ்சம் பிகன் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 20 வருஷமாக ஆம்ஸ்ட்ராங் அவரை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அவர் கூட இருக்கவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும், அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்? அவர் மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க எனக்கு பொலிட்டிஷியனாக இருக்கும்போது அவரை பற்றி எனக்கு தெரியாது. நான் 97 காலேஜிலலாம் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் இவர் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கிறார். அப்போவே வந்து அவருக்கு இந்த அம்பேத்கர் அந்த ப்ராஸ்பெக்ட், இந்த பெரியாருது மற்ற எல்லா தலைவர்களோடும் அது குறிப்பிட்ட அந்த காஸ்ட் விஷயம் மட்டும் சொல்ல மாட்டார். எல்லாத்துலேயும் ஈக்குவாலிட்டி பார்த்து பேசுவார். அதே மாதிரி அவர் நல்ல த்ரோனுக்கு வந்த பிறகு, த்ரோனுன்றது அவர் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு அவரோட 2 கான்செப்ட் என்னென்னா, எஜுகேட் எவ்ரிபடி இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு பார்த்தா எல்லா காஸ்ட்டும் பண்ணியிருக்கலாம். பட் ரொம்ப கொஞ்சம் டீப்பாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா இந்த ஷெட்யூல்டு, இந்த பெனவல் பேக்வேர்டுங்கிறனால அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாருன்னு சொன்னாலும் அது தப்பு. நீட் பட் படிக்க வேணும்னு சொன்னால் தேவை முக்கால்வாசி இந்த படிப்பு ப்ளஸ் ஃபுட். அதாவது வந்து என்ன நீடு, இப்போ யாருன்னா வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்காக அந்த மெடிசன் வாங்கி கொடுக்க மாட்டார். இவள் ரெஃபர் ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுப்பாரு. அதனால பர்ஃபெக்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கும். அது மாதிரி எஜுகேஷன் ஒரு கிராஜுவேட் வந்து அதில் வந்து எனக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்டால் அவர் வந்து பெரிய லெவலில் கூட பண்ணுவார். அதேமாதிரி யாருன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து எடுத்தாருன்னா அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டு கூட அவருக்கு ஒரு நல்ல இது பண்ணி வச்சுருவார், எதுவுமே இல்லாமல். ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்காரு. சரி, அதாவது நீங்கள் இப்போ உங்கள் வீட்டினுடைய சந்து நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப குறுகிய சந்து. ஒரு ஆட்டோ போனால் கூட டிராஃபிக் ஜாயிரம் வர மாதிரி இருக்குது. பை வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் எல்லாருமே குழந்தைங்க கூட நம்ம போகிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த தெருவில் நடக்கும்னு அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி நடக்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய வாஸ்ட் எதுவும் இல்லை. அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு எதிராளி இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சு இல்லை. என்னோட சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சதில்லை. நான் கொஞ்சம் அது அடல்ட்ஹுட்டில் வந்ததுலேருந்து அதை மாதிரி இருக்க சான்ஸ் இல்லை. ப்ளஸ் அப்படி இங்கே நடக்கிற அந்த சுச்சுவேஷனும் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவருக்கு விரோதிகளும் கிடையாது, யாருமே கிடையாது. அப்படியே நடந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு காப்பாற்றிடுவாங்கன்னு ஒரு எண்ணம். அங்கே ஜனங்கள்லாம் வந்துட்டு தான் இருந்தாங்க. அது என்னன்னு தெரியல. அந்த டைமில் கேமரா, அந்த சிசிடிவி கேமராவில் பார்த்து ரோடு ஜிலோன்னு இருக்குது. ஸோ மேபி அதனால தான் இருக்கும். யாருன்னா ஜனங்க இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அழகாக பார்த்து காப்பாற்றி இருக்கலாம். இல்லை, இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா ஒரு 1.5 வருஷமாக அவர் இங்கே ரெகுலராக வந்து போயிட்டு தான் இருக்கணும். ரெகுலராக அன்டைமில் கூட இருப்பார். ஆனால் வரும்போதெல்லாம் வந்து மற்ற தலைவருங்க மேலே அப்படியே க்ரௌடெல்லாம் வரமாட்டார். கார் எங்கன்னா ஒரு ஓரமாக வைப்பார், இங்கே வைப்பார், அங்கே வைப்பார். ஒரு ஷெட்யூல்டாக வரமாட்டார். இந்த டைமில் தான் வருவாருன்ட்டு வர மாட்டார். ஆனால் ரீசெண்டாக கொஞ்ச நாள் ரொம்ப தனியாக வந்துட்டு இருந்தார். அதாவது கொஞ்சம் தனியாகவே வருவார். ஆனால் கூட இருக்கிறவங்க யாருன்னா வரேன்னு சொன்னால் கூட வேண்டான்னு சொல்லுவார். அப்போ அவ்வளோ ஒரு பிலீஃப், நம்மளுக்கு எதுவும் நடக்காதுன்ற ஒரு பிலீஃப் தான். ஓகே, சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்களுக்கு எப்படி இந்த சம்பவம் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்திருப்பீங்க? வீட்டுக்குள்ளே நான் இருந்தேன். அதாவது எங்கள் ரிலேட்டிவ் வந்து சொன்னார், இது மாதிரி ஏதோ நம்ம லீடரை வந்து ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன யாருட்டு வந்து பார்த்தா இங்கே ஒரே பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் நிறைய அப்படியே ஃபுல்லாக பிளட் ஸ்டெயின் இருந்துச்சு. அப்புறமா இங்கே உட்காந்துட்டு நின்றுட்டு பேசிட்டு இருக்கோம்லாம் அவர் யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போயிருக்காங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இவர் நோ மோர்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த சம்பவம் நீங்கள் அதாவது 20 வருஷமாக அவரை பக்கத்தில் இருந்து பார்க்குறீங்க. இந்த சம்பவத்துக்கு நீங்கள் என்ன மாதிரியான எமோஷன் ஆனீங்க? நீங்கள் என்ன கருத்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து பிலீஃபே இல்லை. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு அட்டாக் பண்ணுற அளவுக்கு இப்படி ஒரு எதிரிகள்லாம் இருக்க முடியாது, இருந்ததும் கிடையாது அப்படின்னு சான்ஸே இல்லை. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்கே வந்து அப்படி கேட்டோம், எங்களால் டக்குன்னு ரியாக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா நான் திருப்பி சொல்கிறேன், அப்பேற்பட்ட ஒரு பாலிட்டிஷியன் மாதிரி ஒரு இமேஜ் அங்கே யாருக்கும் கொடுக்கல. யார் வேணால் போய் பேசலாம், எப்படி வேணால் பேசலாம். நம்ம சாப்பிட்டுட்டு நின்றுட்டு இருக்குமோ, டக்குன்னு இருந்தால் அங்கே ஒரு வாயின்னு கொடுத்தா கூட சாப்பிட்ற அப்பேற்பட்ட ஆள். அப்போ யாரோ வரவங்க வந்து ஒரு சாப்பாடை கொடுக்குற அளவுக்கு அது நம்பிக்கை சாப்பிட்றாருன்னா பாருங்கள், அவளுக்கு எப்பேற்பட்ட ஒரு பிலீஃப் இருந்திருக்கும் இந்த இடத்துல. அது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல.
இல்லை இப்போ சென்னை நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க. சென்னை மாதிரியான பெருநகரங்கள், அதுவும் பெரம்பூர் மாதிரியான இந்த பந்தர் கார்டன் ஸ்ட்ரீட் நம்ம பார்க்க முடியுது. மார்க்கெட் ஏரியா மாதிரி இருக்குது. மார்க்கெட் ஏரியா ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது. இப்போ இவர் ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான ஒரு மாநில கட்சியினுடைய அதாவது தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இந்த நிலைமைன்னா நம்மள மாதிரியான சாமானியர்கள் ஜென்ரல் பப்ளிக்குங்களாம் ரொம்ப பயம் தான் இருக்குது. ஏன்னா ஒரு லீடர் நம்பி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அவருக்கே இதை மாதிரி ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் அப்போது ஜென்ரல் பப்ளிக்லாம் என்ன பண்ணுவாங்க? அது ஒரு பயமாக தான் இருக்குது. அது என்ன தான் இருந்தாலும் ஒரு மாதிரி அன்பிரடிக்டபுளாக இருக்குது.